சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காஃபி மேடம், எடுத்துக்கோங்க. நான் காஃபியே கேட்கலையே, நீங்க எதுக்கு இப்போ? மகாராணி கேட்டு யாரும் பணிவிட செய்யறதில்ல. மகாராணி கேட்காமலே எல்லாம் நடக்கும். இப்ப நான் மகாராணின்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல. அம்மா ராஜேஸ்வரியோட மருமகன்னா இந்த வீட்டு மகாராணி தானே எங்களுக்கு. என்ன இப்ப என்ன கலாய்க்கிறீங்களா? நில்லடி. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பழசெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீ யாரு, எங்க இருந்த, உன்னோட நிலைமை என்ன, அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அடிக்கிற காத்துல குப்பை கோபுரத்துல ஒட்டுற மாதிரி ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க. என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. நீ ராஜேஸ்வரி மருமகன்றதுனால காமாட்சி பொண்ணுங்கிறது மாறிடாது. அத மனசுல வச்சுக்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? எதுக்காக தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? நீ தாண்டி பிரச்சனையே. என் அண்ணன் கூப்பிடுறாருன்னு சொல்ற, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேக்குற? என்ன என்ன உன்னை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சு வச்சிருக்கியா? அங்க செல்வி இருந்ததுனாலதான் பொறுமையா இருந்த. இல்ல கேள்வி கேட்ட வாய உடைச்சிருப்ப. நீங்க என் வாய உடைக்கிற வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா? என்ன என்ன பண்ணுவ? பதிலுக்கு என்ன திருப்பி அடிப்பியா? என் புருஷன் உன் அண்ணன் கிட்ட அடி வாங்கி அமைதியா வந்த மாதிரி நான் உன்கிட்ட அடி வாங்கிட்டு அமைதியா போயிடுவேன்னு தப்பு கணக்கு போட்டுறாத. நீ லோக்கல்னா நான் தர லோக்கல். அது உங்க பேச்சுல இருந்தே நல்லா தெரியுது. ஏய், என்னோட இன்னொரு முகம் உனக்கு இன்னும் தெரியாதுல்ல? அனாவசியமா என்ன அதை காட்ட வச்சிடாத. சூர்யா முதற்கொண்டு இந்த வீட்ல எல்லாரும் உன்னை பார்த்தாலே பயப்படுறாங்க. அவ்வளவு பெரிய டெரரா நீ? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்த ராத்திரியில கொடை பிடிப்பான்னு சொல்ற மாதிரி நீ ஆட்டம் போட்டுட்டு இருக்கியே. ரொம்ப ஆட்டம் போடாத, அப்புறம் அவஸ்தைப்பட வேண்டியது இருக்கும். இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க என்கிட்ட வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இதே ருத்ராமா இருக்கும் போதோ சூர்யா இருக்கும் போதோ நீங்க என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க. அவங்க இல்லாதப்போ வேற மாதிரி ஹார்ஷா பிஹேவ் பண்றீங்க. இது ருத்ராமா கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ, நான் பயந்துட்டேன். சத்தியமா நான் பயந்துட்டேன். ஏய், ருத்ராவோட அக்காடினா இந்த மிரட்டல் உரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வாரி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். என் அண்ணன் முகத்துக்காகவும் சூர்யாக்காகவும் உன்னை விட்டு வச்சிருக்கேன். உன் தகுதியை புரிஞ்சு நடந்துக்க. ஏன்னா நான் வேற மாதிரி. அப்புறம் நீ தாங்க மாட்ட. இவங்க என்ன ருத்ராமா இருக்கும் போது நல்லவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்க இல்லாதப்போ இப்படி நடந்துக்கிறாங்க. மதி, நீ அங்கே இரு. டிராபிக் ஜாம் ஆகுற மாதிரி இருக்கு. வண்டி திருப்பிட்டு வரேன். நீ அங்கே இரு மதி. வந்துற இரு. சுத்திட்டு வரேன். சீக்கிரம் வண்டி எடுங்க. போறேன்.
சூர்யா எங்க போனான்னு தெரியலையே. கார் வேற இங்க நிக்குது. சூர்யா, நான் உன்னை எங்கெல்லாமோ தேடிட்டு வரேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போன்ல கூட பேசல, தனியா வேற உட்கார்ந்துட்டு இருக்க. சும்மாதான். என்னாச்சு சூர்யா? சௌந்தர்யா கிட்ட ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ ஏன் என் முகத்தையே பார்க்க மாட்டேங்கிற? டேய், என்ன பாரு. சூர்யா, என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? இந்த அளவுக்கு கண் கலங்கிறதுக்கு என்ன நடந்துச்சு? உன் மனசை நோகடிக்கிற மாதிரி சௌந்தர்யா ஏதாவது செஞ்சாளா? சௌந்தர்யா எதுவும் சொல்லம்மா. இளமதிதான். மதியா? அவளை நீ பாத்தியா? பேசுனியா? என்ன சொன்னா? நான் தாமா தங்கச்சின்னு பாசத்தோட போய் பேசினேன். ஆனா அவ என் அண்ணனா கூட இல்ல, ஒரு மனுஷனா கூட மதிக்கல. ஏதோ ஜென்ம விரோதி மாதிரி நடந்துக்கிட்டாமா. மதி கூட யார் இருந்தா? கதிர் இருந்தாமா. அதனாலதான் அவ உன்கிட்ட அப்படி நடந்துட்டு இருக்கா. நீ அவ புருஷனை அடிச்ச கோவம் இன்னும் அவளுக்கு போல. ஒருவேளை அவ புருஷன் பக்கத்துல இருக்கிறதுனால பேசாம போயிருப்பா. அதுக்காகவா இப்படி கண்கலங்கிட்டு இருக்க? அம்மா, மதி வாழ்க்கையில கதிர் இப்பதாம்மா வந்திருக்கான். ஆனா நான் மதி பிறந்ததுல இருந்து கூட இருக்கேன். அவனுக்காக இந்த அண்ணனை உதாசீனப்படுத்துவாளாமா, தூக்கி எரிஞ்சிடுவாளாமா. என்ன நீங்க ஏதாவது சொன்னா கூட எனக்காக உங்ககிட்ட சண்டை போட்டு உங்ககிட்ட பேசாம இருக்கிற மதி இப்ப எப்படிமா இப்படி மாறினா? மனசு வலிக்குதுமா. அதான் பொண்ணுங்க தலையெழுத்து. புருஷனா கூட பிறந்தவனான்னு வரும்போது புருஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கொடுக்கணும். இது இந்த சமூகத்துல எழுதப்படாத சட்டம். அப்போ அண்ணன் தங்கச்சி பாசம் உறவெல்லாம் அவ்வளவுதானாமா? இது மதிக்கு மட்டும் இல்ல, பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை வந்துட்டா எல்லா பெண்களோட நிலைமையும் இப்படிதான். உனக்காக, உனக்கும் சௌந்தர்யாவுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் மதி கதிரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உன் மேல அவ்வளோ பாசமா இருந்தவதான் மதி. இன்னைக்கு சூழ்நிலை அவளை மாத்திருச்சு.